இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா பல இடங்கள்லயும் உக்ரைன்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமா இந்த ஃப்ரண்ட் லைன்ஸ் வரணும். அதாவது இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யா இந்த ஆத்விகாவோட தென் கிழக்குல அதிக அளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. ஆத்விகாவோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான தாக்குதல், சில இடங்கள்ல ரஷ்ய வீரர்கள் பல மடங்கு முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதை வச்சு பார்க்கும்போது சில அனலிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா இப்போதைக்கு இந்த தென் கிழக்குல முன்னேறாங்க இல்லையா, அது தற்போதைக்கு ஸ்டாப் பண்ணும். ஏன்னா இந்த ஒனைனி பகுதி அந்த இடத்துல இருந்து முன்னேறணும். தென் மேற்குல இருக்கிறாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் முன்னேறணும். அது இந்த பிரியோம்ஸ்கிய பிடிக்காம இப்ப ஆத்விகாக்குள்ள போறது சரியில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதே ஆத்விகாவோட வட மேற்குல இருக்குல்ல, இந்த ஸ்டெப்போவில் சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க ரஷ்யா. ஆனா இந்த கோகன் கெமிக்கல் பிளான்ட்டை விட்டுட்டு அதை சுத்தி வந்து தாக்குதல் பண்ணலாம் அப்படின்றது முடிவு எடுத்து இப்ப இந்த காட்டு பகுதிகளுக்குள்ள முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களும் பெருமளவுல முன்னேறணும். அதுக்கப்புறம் ஆத்விகாக்குள்ள அடிக்கும் போது 3 புறத்துல இருந்து தாக்குதல் பண்ணும்போது ஆத்விகாவே 2ஆ பிரிச்சிடலாம். அதாவது இந்த ஒடைனிலிருந்து முன்னேறும் போதும் அந்த ஆத்விகாவோட வட மேற்குல இருந்து உள்ள இறங்கும் போதும் 2 பகுதி ஆத்விகாவே பிரிச்சிட முடியும். அந்த டைம்ல இந்த தென்கிழக்குல இருந்து உள்ள முன்னேறினாங்கன்னா ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல உக்ரைன் வந்து வீழ்ந்துருவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதுதான் இப்போதைக்கு ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதனால இப்ப உக்ரைன் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஒடைனி அதாவது இந்த ஆத்விகாவோட தென் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒடைனில இருந்து முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்களை பெருமளவுல தடுத்து நிறுத்தணும். அதே போல இந்த ஆத்விகாவோட வட மேற்கு பகுதி அந்த பகுதியிலிருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களும் பெருமளவுல தடுத்து நிறுத்தணும். இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு வந்து இந்த ஆத்விகா வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம உக்ரைனின் வீரர்கள் அடிக்கடி இந்த ஆப்ராம் டேங்கை வெளியே கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு பதிவு வந்துகிட்டு இருக்குது, வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆனா இது எப்ப எடுக்கப்பட்ட பதிவு அப்படிங்கிறது போல தெரிய வரல. ஆனா இப்ப வரைக்கும் காம்பேட்ல என்கேஜ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆப்ராம் டேங்கும் ரஷ்யாவோட டேங்கே என்கேஜ் ஆயிருக்கா, இல்ல ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்திருக்கிறாங்களா ரஷ்ய வீரர்களை துரத்துறதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒருவேளை உக்ரைன் இந்த F-16 விமானங்கள், கிரிஃபின் விமானங்கள் இதெல்லாம் களமிறங்கும் போது ஆப்ராம களமிறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல உக்ரைனுக்கு F-16 வந்துடும் அப்படின்னு சிலர் அடிச்சு சொல்றாங்க. இல்லைங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்புறம் ஏன் என்ன ஆப்ராம் டேங்க் களமிறக்கல, இந்த குப்பியான்ஸ்க் வச்சு விளையாட்டு காமிச்சிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுல கேள்வியெல்லாம் வருது. இதுக்கு இந்த ஆப்ராம் டேங்க்ஸ் வச்சு பழகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு டேங்க் இருக்குன்னா, இந்த ஸ்காட் இருக்கிறார்ல, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. அதாவது ஒரு முழு பேர் சொன்னாலே பிரச்சனையாகுது, அதனால ஸ்காட்னு வச்சுக்குவோம். அவர் என்ன சொன்னார்னா, we have to marry the tank அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. என்னன்னா, அந்த டேங்க் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுங்க, அது கூடயே இருக்கணும், அது கூடயே வாழணும். இப்படி செஞ்சோம்னா தான் அந்த டேங்க் வந்து நம்ம கூட பழகும். அந்த டேங்க் டிரைவருக்கு வந்து அந்த டேங்க் வந்து நல்லா ஓட்டுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாதான் இது போல முன்னிலையில எடுத்துட்டு போய் சண்டை பிடிக்கும் போது இந்த டேங்க் என்ன பண்ணா எப்படி பண்ணலாம், என்ன செஞ்சா எப்படி ஆகும் அப்படிங்கிறதுதான் தெரியும், நேக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. சும்மா 2 மாசம் 3 மாசம் கையில் இருக்குது, எடுத்துட்டு கொண்டு போய் ட்ரைனிங் பார்த்து கொண்டு போய் உள்ளிட்டோம்னா அந்த இடத்துல அந்த டிரைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அங்க ரீலோடு பண்றவங்க, அந்த குண்டுகளை எடுத்து வச்சு பண்றவங்க, அதுக்கெல்லாம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து வேலை செய்யாது. அதனால அந்த டேங்கை வந்து அதிக அளவில் பயன்படுத்தணும். அதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. எதுனாலும் கூடிய சீக்கிரத்தில் டேங்க் கொண்டு வந்தானே ஆகணும். வெயிட்டிங் அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்புலையும் நானும் வெயிட்டிங்ல தான் இருக்கேன். அப்படி என்ன இந்த டேங்க் செஞ்சிடும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா ஜெர்மனில இருந்து ஒரு கமிஷன் அமைச்சுக்கிறாங்க. ஏன்பா நம்ம டேங்க் எல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்தோம், உக்ரைனும் கொண்டு போய் ஏதோ விளையாடி பார்த்தது, ஏதோ டேமேஜ் ஆயிருக்குதாமா, இந்த லுத்வேனியாக்கு அதிக அளவில் கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க, எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு ஆணையத்தை அமுச்சு விட்டுக்கிறாங்க. அந்த ஆணையம் போய் பார்த்துட்டு வந்துக்குது. சொப்பா நல்ல வேலை நம்ம எடுத்துட்டு போல யாரு குனியும் அப்படிங்கிறது போல அவங்க மனசுல இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா அந்த நாட்டோட பத்திரிகை செப்பிகளா பேர் கொஞ்சம் கரெக்டா இல்லை, அந்த பத்திரிகை தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துக்குது. இந்த ஜெர்மனி நம்ம நாட்டுல தயாரிச்சாங்க இந்த டேங்க்லாம், இதெல்லாம் பறையெடுக்குதான் லாய்க்கு, இதெல்லாம் பறையெடுக்குதாங்க லாய்க்கு. அப்படியே வச்சுக்கலாம், ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாமே தவிர போறதுக்குலாம் லாய்க்கு இல்லைங்க இந்த வண்டி. ஏதாவது தெரியாம உக்ரைன் எடுத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது போல பிரம்மாண்டமா அப்படியே கவர் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பிரிண்ட் அடிச்சு போட்டுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜெர்மனி மக்களுக்கு எப்படி இருக்கு, ஏன்பா நம்ம டேங்க் எப்படி இருக்குது, இதுலதான் நீ ரஷ்யா டேங்க் கொண்டு வந்து எஜுகேஷன் மாதிரி வச்சுருந்தீங்களாப்பா அப்படிங்கிறது போல இருக்கும். ஏன்னா அதிக அளவுல டேங்க், இந்த லப்பர் டேங்கா இருக்கட்டும்,
இந்த மற்ற டேங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மேற்குலக நாடுகள் கொடுத்த டேங்க்லாம், அது இந்த சேலஞ்சர் டேங்க்லாம் அடிச்சு கவுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. கூடி சீக்கிரம் அதெல்லாம் ரிட்ரீவ் பண்ணி கொண்டு போய் வச்சு அவங்க எக்ஸிபிஷன் வைப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி ஒரு தடவை எக்ஸிபிஷன் ரஷ்யா வச்சாச்சு, அதுக்கே பல நாடுகள் போயிருக்கிறாங்க. திரும்பி எப்பப்பா வைப்பீங்க எக்ஸிபிஷனு, நிறைய ஐட்டம் ஏதாவது பிடிச்சிக்கிறீங்களாமா, காட்டுங்க கொஞ்சம் எங்களுக்கு அப்படிங்கிறதோட சில நாடுகள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. கூடிய சீக்கிரத்துல ரஷ்யா வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா என்னென்னலாம் வச்சுக்கிறாங்க, எப்படி அடிச்சு பிடிச்சாங்க, கொஞ்சம் டெக்னிக்கலா டீட்டெயில்ஸா தராங்க. அதாவது இது மாதிரி ஒரு டேங்க் வந்தது, அந்த டேங்கை நாங்க இது போல நின்று இந்த ஏங்கிள் நாங்க அடிச்சோம், வெடிச்சிருச்சுங்க டமீர்னு அப்படிங்கிறது போல வார் பிளாகர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் நல்ல கதை எழுதுறாங்க. இந்த ரெண்டு சைட்லயும் இருக்கு, உக்ரைனோட சைட்ல எழுதுறாங்க, ரஷ்யாவோட சைட்ல எழுதுறாங்க. படிச்சோம்னா நல்லா தூங்க போகும்போது படிச்சோம்னா நல்லா சூப்பரா இருக்கு அந்த வார் பிளாக்லாம். ஏன்னா அந்த அளவுக்கான கதைகள் இருக்கு அதுல, படிச்சோம்னாலே அப்படியே வீரம் பொங்க வரும்னு சொல்லுவாங்களே, அது போல வார் பிளாக்லாம் நல்லா எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜெர்மனியோட டேங்க் வந்து பரைடுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது போல இப்போ நமக்கு தெரிய வந்துச்சு. அப்போ லெப்பர்ட் டேங்க்னால எந்த யூஸும் இல்லை உக்ரைனுக்கு அப்படின்னு. இப்போ அதே போல ஆப்ரகாம் டேங்க் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ நம்ம முன்னாடி போன பதிவுலன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முந்தின பதிவாக இருக்கும், நம்ம சொல்லியிருப்போம் ஒரு நாடு வந்து முதல்ல கொடுக்க வராங்க, உதவி பண்ண வராங்க அதிக அளவுல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க இல்லையா. இப்ப அந்த வகையில ஸ்பெயின் வந்துக்கிறாங்க, அதிக அளவுல உக்ரைனோட வீரருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வேலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூகே தரப்புல இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க மெரைனுக்குள்ள வந்து இப்படி ட்ரைனிங் தரோம் அப்படி ட்ரைனிங் தரோம் வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா. இப்ப அந்த வரிசையில ஸ்பெயின் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க, நாங்க வந்து இப்படி ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம் உக்ரைனோட வீரர்களுக்கு அப்படிங்கிறது போல. இப்ப அவங்க தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட அந்த வீடியோ வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த உக்ரைனோட வீரர்கள்லாம் திரும்ப உக்ரைனுக்குள்ள களமிறங்கும் போது ரஷ்யா பின்னி பெடல் எடுத்துருவாங்க, முன்னேறிடுவாங்க அப்படிங்கிறது புரிய வருது. வந்து என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ இந்த சிரியா பக்கத்துல வந்தாரலாம், இந்த சிரியா இருக்கிறாங்க இல்லையா, இந்த சிரியால இட்லிப் ஒரு பகுதி இருக்கு, அது கிரேட்டர் இட்லிப் அப்படிங்கிறது போல அது தனியா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த இட்லிப் துருக்கிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில அடிக்கடி நம்ம துருக்கி ஃபைட்டர் ஜெட் எடுக்கிறது, ட்ரோன் எடுக்கிறது, இது போல எடுத்துட்டு வந்து இந்த சிரியால வந்து வேலை காமிச்சிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது தீவிரவாத தாக்குதல், இந்த இட்லிப்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த சிரியால இருக்கக்கூடிய சில நபர்கள் மேல தாக்குதல் பண்ணுவாங்க. அதே போல தீவிரவாத தாக்குதல் இந்த சிரியால இருக்கிறவங்க அந்த இட்லிப்ல இருக்கிறவங்க மேல பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து இஸ்ரேலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்ரேல் வேற கணக்கு, அவங்களும் சிரியா மேல தாக்குதல் பண்ணுவாங்க, அது வேற பக்கத்துல. இப்போ இந்த ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள, அப்புறம் இந்த சிரியா இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பஸ்ரல் அசாத் இவரோட பகுதி இருப்பாங்களா, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில இந்த துருக்கி வந்து லோ பிளைங், அதாவது ரொம்ப தாழ்வா ஃபைட்டர் ஜெட் வந்து பறந்து பார்த்து போயிருக்கிறாங்க. இதை பார்த்து காண்டான உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி இட்லிப்ல ஷெல்லிங் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. வீடியோ பதிவுகளும் பகிரப்பட்டு வருது. இதுக்கு இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இல்லை. இப்ப நம்ம இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடலாம். இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில இஸ்ரேல் பயங்கரமா இந்த காசா பகுதியை தாக்குதல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப முன்னேறி போறாங்க இல்லையா இஸ்ரேலோட வீரர்கள், எப்படி இந்த பில்டிங் எல்லாத்தையும் தரமட்டமாக்குறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது சில நேரங்கள்ல கோபமாவும் இருக்கு, சில நேரங்கள்ல சரி பண்றாங்க, அவங்களோட மனசு கேட்காம பண்றாங்க அப்படிங்கிறதோலையும் தோண வருது. இதே போல ஹமாஸ் தரப்பு வந்து வீடியோக்கள் வருது, அவங்களும் இது போல மக்கர்வா டேங்க் எல்லாம் குறி வச்சு தாக்குற மாதிரியான பல வீடியோ பதிவுகள் இருக்கு. ஆனா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்காக இந்த வீடியோ காட்டுறேன். என்னன்னா வால் கிளாக்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் அதான் கழட்டி இந்த கன்னி வெடிகள் இருக்குல்ல, அதை பெருமளவுல பில்டிங் ஃபுல்லா கட்டி வச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடக்கும்போது அந்த பில்டிங்கே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது, ஒரு மிகப்பெரிய வெடி விபத்தை நடக்குது இல்லையா, அது போல காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இது போல இஸ்ரேல் பண்றாங்க அப்படின்ற கேள்வி வருது. எதுக்குன்னா இப்போ தரமட்டமா இந்த காசான்ற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய பில்டிங்ஸா இருக்கட்டும், ரோட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்றதுனால அந்த நாடு, இந்த காசான்ற அந்த பகுதி ஒரு வேளை விடுதலையே கொடுத்துட்டு போனாலும் அது ரொம்ப வருஷம் பின்தங்கி இருக்கிற மாதிரி ஆயிரும், ஒரு 20, 30, 40 வருஷம் பின்தங்கி போன மாதிரி ஆயிரும். அதனால அந்த காசால இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல பாதிப்படைவாங்க பொருளாதார ரீதியா. அதுக்கப்புறம் அந்த மக்கள் மீண்டு வந்து ஒன்றிணைஞ்சு அவங்க அதுக்கப்புறம் எப்படி பில்டிங்கை கட்டி எல்லாம் செஞ்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு செக்கும் இருக்கு, ஒரு வேளை இந்த இடத்துல இந்த பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் வராங்களே, அவங்க வந்து அவங்களோட மேற்பார்வையோட இந்த மேற்குலக நாடுகள்லாம் பணம் போட்டு கட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களோட கண்பார்வையில இருக்கும். அந்த டைம்ல இந்த டனல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்ட முடியாது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிரந்தரமா ஒரு ஸ்டேஷன் ஆயிடுவாங்க, இந்த பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் வந்து ஸ்டேஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆனா இன்னும் சில அனலிஸ்ட்னா இல்ல, ஃபுல்லா தரமட்டமாக்கி ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு சைட்ல இருக்கிறவங்கள எஜிப்துக்கும் இன்னொரு சைட்ல இருக்கிறவங்க ஜோர்டனுக்கு அனுப்பிடுவாங்க. அதனாலதான் இருதரப்புல இருந்தும் யாரும் எங்க நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல
தெளிவா இருக்கணும். அந்த ஃபென்ஸ் போடுறது இது போல பத்திரமா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. எதுனாலும் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதிக அளவுல பொதுமக்கள் பாதிப்படைகிறாங்க. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பொதுமக்கள் பாதிப்படைவாங்க அதிக அளவுல அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான உண்மையா இருக்கு. இதுக்கு இந்த அரபு உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதாவது முடிவெடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள் இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு செஞ்சாங்கன்னா ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுப்போம். இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.